ஹாய் காய்ஸ், நம்ம தமிழ் எப்படி வச்சுங்க டூ மச்சான் இசைக்கையில் சீசன் 1 எபிசோட் 6 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீட்டுக்குள்ள போயிடலாம். பர்த்டே பிரசன்ட். இதா இது உனக்கு தான். இதான் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தல. என்ன அது? ரொம்ப தேங்க்ஸ் டா. ஆனா என்ன திடீர்னு இதெல்லாம்? இன்னைக்கு உன்னோட பர்த்டே இல்ல, மறந்து போயிட்டியா? ஆமால, அதானே பார்த்தேன். கன்ஃபார்மாக பையன் இது. நான் பார்க்க ஹீரோயின் மாதிரி லுக் ஆகல. இனிமே என்கிட்ட மரியாதையா இருக்கணும். வருஷம் இது மட்டும் மாறவே மாட்டேங்குது. குட் மார்னிங். என்ன கோலம் இது? என்ன திடீர்னு சைடு கண்ட போட்டீங்க? என்னோட பர்த்டே பிரசன்ட் பார்க்க செமையா இருக்குல்ல? என்னமோ தெரியல, கண்ணாடி போட்டதுல இருந்து 16 வயசு எப்போ ஆகும் இருக்கு. உன் பர்த்டே இல்ல? ஹாப்பி பர்த்டே. வேணும்னா இனிமேல் நீ என்ன மரியாதை கொடுத்து கும்பிடலாம். வருஷம் வருஷம் இது மட்டும் மாற மாட்டேங்குது. ஓ, இதே மாதிரி தாங்கிறலா? ஏன்னா இது உனக்குதான் என்னோட கிஃப்ட். ஹே, கிஃப்ட்லாம் வாங்கிருக்கியா? அடடா, தெரியாத மாதிரி பேசினா பர்த்டேவா அப்படின்னு யூஸ் பண்ணிட்டு என்ன இருக்கு இதுல? ரெஃபரன்ஸ் புக் இருக்கு. புக்கா? ரொம்ப தேங்க்ஸ். உனக்கு பிடிச்சிருக்கிறது எனக்கு சந்தோஷமா இருக்கு. இது சும்மாவே அப்படி பாய். அடி பாவி, இந்த மாதிரி ஃப்ரெண்ட் இருந்தாலும் பாய்ச்சல. என்ன இவ்ளோ பெருசா இருக்கு? இதுதான் கோல்ட். இதை விட பெருசெல்லாம் எங்க வீட்ல இருக்கு. ஆனா அது ஸ்கூலுக்கு கொண்டு வர முடியல. ரொம்ப சந்தோஷம். செட்டில் பண்ணிட்டாடா லைஃப். உனக்கே ஓவரா. உன்கிட்ட இருக்க பணத்தை வச்சு நான் சொல்றத சரியா? என்ன சொல்ல போற? வேணாம் வேணாம், அவ சொல்றது கேட்காத. ஐயோ, கிரிமினல். இந்த வீக்கெண்ட் நான் இந்த வீட்ல ஃப்ரீயா தான் இருக்கேன், நீ வரியா? நாங்க ரெண்டு பேரும் உனக்காக ஒரு பெரிய சொல்லக்கூடாது. ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பண்ண போறேன்னு சொன்னீங்களே. நானும் ஜுன்னு ஃபர்ஸ்ட் டைம் வெளிய போனப்ப என்ன டெஸ்ட் பண்ணி விட்டீங்களே, அந்த மாதிரி பண்ண போறீங்களா? முதல்ல இந்த ஸ்கர்ட் எனக்கு போட்டு காட்டு. ஸ்கர்ட்டா? அப்புறம் இதுவும் போட்டு காட்டு. இது என்னது? பிக்கா? யாரே ஹேர் மாத்திட்டு அதெல்லாம் சரி, எதுக்குமா இதெல்லாம்? வேற எதுக்காக? பொண்ணா இதை மாத்து. வச்சு பட்டிட்டிங் கிரீம்லாம் பண்ணி உன்னை பார்க்க பொண்ணு மாதிரி மாத்துறதுக்காக தான். அப்போ பொண்ணு மாதிரி நான் ட்ரெஸ் பண்ணணுமா? ஐயோ, நீ ஒரு பொண்ணா இருந்துட்டு இப்படி எல்லாம் பேசலாமா? மிஸ் சூசு, முடிஞ்சதா இல்லையா? இப்பதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். இல்ல, இதெல்லாம் போட எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. எப்படி இருக்கு? இல்லடி, நான் வழக்கமா மேக்கப்பே போட்டது இல்லைல்ல. ஒருவேளை நீ எனக்கு இந்த மாதிரி மேக்கப் போட்டா என் முகமும் உன் முகம் மாதிரி அழகா அவளும் பெண் தானே, வெக்கம். என்கிட்ட வேலைக்கு ஆகாது. ஓகே. ஐயோ, ஆளே மாத்திட்டாங்க. இப்ப நான் பாக்குற எப்படி இருக்கேன்? சூப்பரா இருக்கால. இதெல்லாம் பார்க்க அழகா இருக்கு. அதுக்கு பொண்ணு மாதிரி நடக்கணும். நிஜமா? இதெல்லாம் ஒண்ணும் பெருசு இல்ல. நீ பேசும்போது பொண்ணு மாதிரி பேசணும். பொண்ணு மாதிரி பேசணுமா? அது எனக்கு ஐடியா இல்லையே. கொஞ்சம் பவ்யமா பேசு. முதல்ல அவன் நிறைய மாத்தணும். ஹலோ, என்னோட பேரு ஐசாவா டோமோ. எப்படி இருக்கீங்க? அடடா, உங்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷம். என்ன இப்படி பேசினா ஓகேவா? ஐயோ, சூப்பர் கியூட்டா இருக்கு. ஆமா, உண்மைதான். பசங்களுக்கு இது கண்டிப்பா பிடிக்கும். ஆனா அதுக்கு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடாத. கண்டிப்பா அது யார் நடக்க சொல்றது? வாய்ப்பே இல்ல. இல்ல, எனக்கு சுத்தமா புரியல. என்னன்னு தெரியல, திடீர்னு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. எனக்கும் அப்படிதான் தோணுது. அவ்வளவுதானே, நான் போய் வாங்கிட்டு வரேன். எனக்காக இவ்வளவு செஞ்சிருக்கீங்க, அது கூட செய்ய மாட்டேனா? நிஜமாவா? ஏன் உன்னை வேலை வாங்குறதுக்கு சாரி. இதுக்கெல்லாம் எதுக்கு சாரி? சரி, கொஞ்சம் இருங்க. முதல்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி அப்படி பார்த்துதான் பிளான். வேற எதுக்காக? உன்னை இப்படி கெட்டப்லாம் மாத்தி விட்டு வீட்லயே அழகு பக்கவா வச்சிருக்கோம். சும்மா வெளியே போயிட்டு வா போ. கிளம்புன்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி பேசினா கடிச்சிருவேன். நீ கடிச்சாலும் பரவாயில்ல. எப்படி நடந்து போறான்னு தெரியலையே. ஐயோ, எல்லாரும் நம்மள பாக்குறாங்க. நான் பார்க்க என்ன அவ்வளவு கேவலமாவா இருக்கேன்? ஐயோ, ஐயோ சொன்னே. ஓ ஜுன்னா, நான் வந்து ஐயோ ஜொல்லுன்னு நினைச்சிட்டேன். அப்படிதான் கேட்டு இந்த நிலைமையில என்ன பார்த்து என்ன
அடையாளம் தெரியலையா? பார்த்ததும் வாழைப்பழம் தான். அப்புறம் ஏதோ கண்டுக்காத மாதிரி திரும்பிட்டான். சரி வாங்க வேண்டியதை வாங்கிட்டு அமைதியா போயிடுவோம். சே அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. கன்ஃபார்மா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. சோமாவா இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். சீக்கிரமா கிளம்பு. ஐயோ உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே. இவ முகம் பார்க்க டோமோ மாதிரி தான் இருக்கு. ஆனா அவ இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட மாட்டாளே. அதானே. மேக்கப்பும் போட மாட்டா. ஆனா டோமோ மாதிரி தான் தெரியுது. சரி நமக்கு எதுக்கு? உங்களுக்கு ஹெல்ப் எதுவும் வேணுமா? என்னடா அதிசயம், கை இவ்வளவு சாஃப்டா தொடுறா. பார்த்து இத்தனை நாள் அவனை இப்படி ஹேண்டில் பண்ணல. என்ன இவன் கொஞ்ச மாதிரி பேசுறான்? சரிங்க நான் அப்படியே கிளம்புறேன். எக்ஸ்கியூஸ் மீ, ஆ நானும் இப்படிதான் போறேன். உங்களோட சேர்ந்து வரலாமா? ஏன்டி அவன்கிட்ட இப்படி சொன்ன? இப்போ உன்னை பார்த்துக்கிட்டு வரா பாரு. இவன் இப்ப கூட வரேன்னு சொன்னப்பவே தெரிஞ்சிருச்சு. இந்த பொண்ணு கண்டிப்பா நம்மளோட டோமோ கிடையாது. அதுவும் நம்ம டோமோ கொஞ்சம் குள்ளமால இருப்பா. ஹீல்ஸ் இங்க போட்டுருக்கு. பாருங்க, என்னை இப்படி பார்க்காதீங்க, ஒரு மாதிரி இருக்கு. ஓ சரி பார்க்கல சாரி. நான் உண்மையிலேயே பார்க்கறதுக்கு எப்படி இருக்கேன்னு இப்ப புரியுது. இப்ப புரிஞ்சு என்னடி பிரயோஜனம்? என்ன சொன்னீங்க? அப்படிலாம் நீங்க நினைக்காதீங்க. பார்க்கிறதுக்கு அழகா தான் இருக்கீங்க. நான் அழகா இருக்கேன்னா இன்னைக்கு உண்மையிலேயே மழை வரும். மழை வந்த வேஷம் காய்ச்சிருந்தேன். அந்த குட்டி பையன் நல்லா விளையாடுறாங்க. ஐயோ போயிட்டு போறா. அப்படிதான். Go. Shoot. ஐயோ ஜஸ்ட் மிஸ் ஐயோ. ஆயிடுச்சே. ஒரிஜினல் வாய்ஸ்லாம் வருது. என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. ஸ்போர்ட்ஸ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதான் பார்க்கலாமான்னு கேட்டேன். ஆச்சரியமா இருக்குங்க. என்னமோ தெரியல, நான் இதை பார்த்தாலும் பார்த்துட்டே டோமோ பத்தி பேசுறான் நினைக்கிறேன். பொண்ணுங்கெல்லாம் இப்படி இருக்க மாட்டாங்கல்ல. பொண்ணுங்களா இப்படி இருப்பாங்களா மாட்டாங்களான்னு எனக்கு தெரியாதுங்க. ஆனா இப்படி இருக்கிறவங்கள தான் எனக்கு பிடிக்கும். என்ன இன்னைக்கு பார்த்து என்னென்னமோ சொல்றான். என்னடா இது? அந்த ரெண்டு பேரும் பாருங்களேன், நல்லா விளையாடுறாங்கல்ல. ஆ, ஆ, ஆமாங்க, அவங்க நல்லாவே விளையாடுவாங்க. என்னதான் பையன் பொண்ணா இருந்தாலும் பார்க்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்காங்க. அவங்க இதே மாதிரி இருந்தா ஃபியூச்சர்ல எப்படி இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆ, அது வந்து அவங்க பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டா இருந்தாலும் நல்லா தானே இருக்கும். நீங்க இதைத்தான் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஓய், இந்த மாதிரி எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவ ஒரு பொண்ணு. ஷார்ட்டா சொல்லணும்னா அவ எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி. ஆனா என்னமோ தெரியல, இப்பெல்லாம் எங்க ரெண்டு பேராலையும் சின்ன வயசுல இருந்த மாதிரி இருக்க முடியல. சரிங்க, அப்படின்னா நீங்க ரெண்டு பேரும் ஃபியூச்சர்ல எப்படி இருப்பீங்க? அது அத பத்தி நான் இன்னும் யோசிக்கலைங்க. அப்ப அத சீக்கிரமா யோசிக்க வேண்டியதுதானே? இப்போதைக்கு என்னோட கோல் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் அவளை தோக்குறிக்கணும், அவ்வளவுதான். எது? இப்போதைக்கா? பேசாம நாம தான் டோமன்னு இவங்கிட்ட சொல்லிடுவோமா? அப்பதான் பழைய மாதிரி என்ன கொஞ்சம் பயத்தோட பாப்பா. சரிங்க, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஸ்டோர்ல இருந்து நீங்க ஐஸ்கிரீம் தானே வாங்கிட்டு வந்தீங்க, உருகி இருக்காது? அச்சச்சோ! எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நான் கிளம்புறேன். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. எனக்கு ஒண்ணும் வேண்டாங்க, நான் கிளம்புறேன். எக்ஸ்கியூஸ் கொடுக்க முடியாதுமா. ஏதோ ஒண்ணு சரியில்லாத மாதிரி தெரியுது. சாரிப்பா, வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆனா எப்படியும் இந்த ஐஸ்கிரீம் எல்லாத்தையும் ஐயோ பர்த்டே பார்ட்டிக்கு ரெடி பண்ணிடுங்க. ம், இந்த ஹோம்மேட் கேக் சூப்பரா இருக்கே. உங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அதெல்லாம் இருக்கட்டும், நீ கடைக்கு போனல அவங்க ஜுன்ன பாத்தியா என்ன? ஆமா, நான் பார்க்க ரொம்ப அழகா இருக்கேன்னு சொன்னான். அடடே, நல்ல விஷயமாச்சே. உண்மையை சொல்ல போனா எனக்கு அவன் பார்த்தபடி சொன்னது ரொம்ப சந்தோஷமா தான் இருந்துச்சு. ஆனா அந்த விஷயத்தோட சேர்த்து என்கிட்ட வேறொரு விஷயமும் சொல்லுவான்னு பார்த்தேன். கியூட்டா இருக்குன்னு சொல்லுவான்னு பாத்தியா? இதே மாதிரி இன்னொரு வாட்டி கெட்ட போட்டா போச்சு. இல்ல இல்ல, நான் சொல்ல வந்தது அது இல்ல. என்ன லுக்கு?
நினைச்சேன்டா. இது அவன் இல்லை. டோமோ மட்டும்தான் எப்படி பாசமா அடிப்பான். என்ன குடுத்து விட்டு அப்படியே சிரிக்கிறான்? டேய், கேக்கு பிடிச்சிருச்சா? Burn up the ball sports tournament. ஒண்ணு, yeah! ச்சே, miss பண்ணிட்டேன். கொலை பண்ணிட்டு போல இருக்கு. ஏன் இப்ப எல்லாரும் ஓடி போறீங்க? நீ செஞ்ச காரியத்துக்கு உடம்பு கொஞ்சுவாங்களா? பொண்ணுங்க கூட இருக்கும்போது கூட இவ பொண்ணு மாதிரி ஃபீல் பண்ண மாட்டாளே. இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ்ல எல்லாம் இவ எப்பவுமே இப்படிதான் நடந்துக்கிறா. இப்படிதான் அது பொண்ணு. பாருங்க, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நடக்க போற பால் ஸ்போர்ட்ஸ் டோர்னமெண்ட்ல நம்ம டோம் பாய்ஸோட டால்பால் டீம்ல விளையாடிட்டோம். அதான் நல்லது. சூப்பர்! அட்டகாசமான விஷயம் டோமோ. இந்த கேம்ல நம்ம சேர்ந்து விளையாடலாம். எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குதோ? நீ உன்னோட உணர்ச்சி வசத்தை கட்டுப்படுத்தணும். நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இவனுக்கு ஆசை செட்டானுங்கடா. போறானா? நிஜமாவா சொல்ற? பள்ளிடுவோம். ரெடியா இருக்கீங்களா? ரெடி. ஓ, பொண்ணு இருக்குன்னு சொல்ல வந்து நீதானா? மூஞ்ச பாருப்பா. பொண்ணுன்னு பார்த்து விளையாட்டுல சொல்றாதீங்க. பாரபட்சம் பார்க்காம பின்னி எடுத்துருவோம். இந்த மேட்சை நம்ம ஃபேரா விளையாடலாம். நீங்க இருக்கிறதுனால நான் எப்படி விளையாடினாலும் ஓகே தான் நினைக்கிறேன். ஆமா, நல்லா செஞ்சு விட்டுருவோம். இங்க பாருங்கடா, இந்த மேட்ச்ல யாரும் ஜெயிக்கணும்னு நினைச்சிடாதீங்க. அவரை பத்தி உங்க யாருக்கும் தெரியாது. துவச்சு தொங்க விட்டுருவா. என்ன உளறிக்கிட்டு இருக்க? விடு இல்ல, தெரியாது போல. மேட்ச்ல பாத்துக்கலாம். ஓ, அவ்வளோதான்டா. அடுத்தது நம்மளோட ஃபைனல் ரவுண்ட்ஸ் தான். தெரியும். ஒரு பெரிய பிரச்சனை. அடுத்த டீம்ல மன மாதிரி ஒருத்தன் இருக்கான். அந்த தேர்ட் இயர் ஜூடோ கிளப்ல இருக்கிற கவர்மெண்ட் அக்கீரவ தானே சொல்ற? அவன் தான் இந்த ஸ்கூல்ல ஸ்ட்ராங்கஸ்ட் ஆனவன்னு எல்லாரும் சொல்றாங்க. எங்க ரெண்டு பேரால கூட ஜெயிக்க சீனியர் முடியுமா? மாதிரி இருக்கான்ல. என்னைக்காவது ஒரு நாள் அவனோட நேரடியா மோத வேண்டியது இருக்கும் தெரியும். ஆனா அது எவ்வளவு சீக்கிரம் நடக்கும்னு நாங்க டஃப் எதிர்பார்க்கவே கொடுத்து இல்லை. இருக்கிறான் போல இருக்கு. அப்படிலாம் ஒண்ணு இல்லையே. நீங்க அவங்க கூட சண்டை போடணும்னு சொல்ல வரல. என்னடா பேசிட்டு இருக்க? அவன் தான் ஸ்கூல்லயே ஸ்ட்ராங் ஆனவன். அவன் கூட மோதினாதான் ஜெயிக்க முடியும். அப்ப சரி, நான் சொல்ல வந்தது தப்புதான். தப்பான ஆக்ட் வந்து சொல்லுங்க. வாலிபால்ல நம்ம தோத்து போயிட்டோம். வெரி பேட். நீயும் நானும் ஒரு டீம்ல இருந்தா அந்த டீம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. கரெக்ட் தான். ஜூன் அப்புறம் டோமோவோட ஃபைனல் ரவுண்ட் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இப்ப எதுக்காக தூங்கிட்டு இருக்க? இப்பெல்லாம் நீயும் நானும் ஒண்ணு சேர்ந்து தானே எல்லா விஷயத்தையும் செஞ்சுட்டு இருக்கோம். ஏய், போகாத. மரட்டானாங்க. ஃபைனல் ரவுண்ட் நினைச்சு பயப்பட வேண்டாம். நாம தான் ஜெயிப்போம். கண்டிப்பா. நீதான் அந்த டோமோவா? ஆமாங்க, அது நான் தான். அந்த கராத்தே கிளப்புடைய டாப்னு கேள்விப்பட்டதும் என்னென்னமோ நினைச்சேன். ஆனா நேர்ல பார்க்கும்போது இப்படி இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கல. அவன் என்ன பார்த்து என்னென்னமோ பேசிட்டு இருக்கான். நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. பரவாயில்ல, அது நீ எவன்? தகுதியானவனாதான் இருக்க. உண்மையை அவனை சொல்லப் பார்த்து போனா, reaction ஏ இல்லாம இந்த நிக்கிறான். matchல நீதான் எனக்கு தகுதியானவன். என்னதுங்க? உன்னை பத்தி இது வரைக்கும் நான் எந்த கிளப்லயுமே கேள்விப்பட்டதில்லையே. ஒண்ணு சரியா, இந்த மேட்ச்ல நான் ஜெயிச்சுட்டா நீ வந்து ஜூடோ கிளப்ல சேர்ந்துடு. சேர்ந்துருவோம். அதே ஒருவேளை நான் இதுல ஜெயிச்சிட்டேன்னா அவனை என்ன செய்ய சொல்லலாம்? பெரிய வீர மாதிரி டயலாக் பேசுற. முன்னாடியே கேட்டிருக்கணும். எல்லாரும் கவனிங்க. பாய்ஸ் டாட்ச் பாலோட கடைசி ரவுண்ட் ஆரம்பிக்க போகுது. மிஸ் சு எனக்காக தான் சேர் பண்ண போறா. என்ன பார்த்துட்டே இரு. உனக்காக இந்த மேட்ச்ல கண்டிப்பா ஜெயிப்பேன். அவ்வளோதான். உன்னை பார்த்தா அவன் ஏதோ கை காட்டினால. அப்படியா? நான் தான் கவனிக்கவே இல்லை. பெல் சவுண்ட் கேட்டதும் அடிச்சு நவுத்திட்டான். ஹே டனாபே, உனக்கு எதுவும் ஆகலையே? ஸ்போர்ட்ஸ்னா இப்படித்தான்ப்பா இருக்கும். இதுல நீங்க பாதிக்கப்படக்கூடாதுன்னா அப்ப ரூல்ஸ் எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணணும். என்ன செய்யறதையும் செஞ்சுட்டு எப்படி பேசிட்டு இருக்கான் பாத்தியா? ஸ்போர்ட்ஸ்னா அவன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கான்? என்ன இவன் வீரவசனம்லாம் பேசிட்டு இருக்கா? ஒரு திறந்து பாரு. அவ்வளோதான். இதுங்க ரெண்டும் ஒருத்தர் மட்டும் மோதணும் போல. என்கிட்ட பால் போடாம எதுக்கு
புடிச்சிட்டானே. ஏமா அவசரப்படுற சமாளிக்கிறான்யா. காலத்துக்கு ஏத்தவங்க மாதிரி இல்லாதவங்க எல்லாம் முதல்ல காலி பண்ணிட்டு வர இரு. ஆனா அடுத்த குறி நீதான். தோமோ! பிடிப்பாளா? பயப்படாத. அறிவு கேட்டவனே, எதுக்கு நீ குறுக்க வந்த? நல்ல டைலாக். நான் எங்க வந்தேன்? உன்னை பாதுகாக்க என் உடம்பு தானா வந்துச்சு. என்னை விட்டுட்டு போயிடாத. அட பாவிங்க. என்ன தைரியம் இருந்தா அப்படி செஞ்சிருப்பேன். இப்ப பாரு நீ என்ன ஆக போறேன்னு. அப்படியா? அதையும் தான் பார்த்துடுவோன்னு. இப்ப அந்த டோமோவும் மலமாடும் மட்டும் தானே இருக்காங்க. அவனுக்கு நான் எதுவும் வந்தா. ஆயிடாதுல்ல? கவலைப்படாத கண்ணா, யாராலையும் அவனை தோக்கடிக்க முடியாது. என் முழு திறமை என்னங்கறத இப்ப நான் உனக்கு காட்டுறேன். இந்த வாங்கிக்க. முடிஞ்சா இந்த பந்து உடைச்சு பாரு. அதையும் தான் பார்த்துடுவோம். என்ன இது? காலுக்கு நடுவுல போகுது. இதுக்கு மேல டேய், உன்னால கால் நடுவில் போனா பரவாயில்ல, எங்கன்னா பட்டு பழகி போகுது. நீ யாருன்னு காட்டு. இந்தா அவுட்டு. இதோட மேட்ச் முடிஞ்சது. பாய்ஸ் டாட்ஜ் பால ஜெயிச்சது யாருன்னா கிளாஸ் 1A. கங்க்ராச்சுலேஷன்ஸ். கிளாஸ் 1Aக்கு எல்லாரும் கை தட்டுங்க. இவங்க உண்மையிலேயே கலக்கிட்டாங்க. ஒரு 2 கண்ணு இருக்காடா. ஹே டோமோ, ஜெயிச்சதுக்கு கங்க்ராட்ஸ். ரொம்ப தேங்க்ஸ். ஆமா, என்னாச்சு? பார்க்க ஒரு மாதிரி இருக்கு. இன்னைக்கு மேட்ச் இல்லனா அவன் கூட சேர்ந்து விளையாடுனது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. நாங்க சின்ன வயசுல ஸ்கூல்ல இருந்த மாதிரியே இருந்துச்சு. என்னமோ தெரியல, அந்த மாதிரி ஃபீலிங் வந்ததும் கடைசி வரை நான் அப்படியே இருந்துட முடியாதான்னு தோணுச்சு. எப்போதுமே எங்களுக்குள்ள இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா யாருக்கு தெரியும்? என்ன மன்னிச்சிடட்டுமோ? என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு லாபம் இல்லாத எதையும் நான் செய்ய மாட்டேன். ஏய், கொஞ்சம் நில்லு. மேட்ச் அப்படி முடிஞ்சதுல உனக்கு திருப்தி இல்லைல்ல? அதனால வரியா ஒரு கை பார்த்துருவோம். தனியாக ஆடலாம். எனக்கு சுத்தமா புரியலடா. இது எப்படி சாத்தியம்? எனக்கு தெரிஞ்ச ஜூடோல பெரிய ஆளு நான் தான். உனக்கு வெறும் கராத்தே தான் தெரியும், அப்புறம் எப்படி இதெல்லாம்? நீ உங்க ஆளை டவுன் பண்ண, அதான். ஜெயா சீன் காட்ட மாட்டேன்றீங்க. எப்படியோ நான் ஜெயிச்சிட்டேன்பா. அடச்சே, உன்னையும் தோக்கடிக்க முடியலையா? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் எப்படி நீ இந்த மாதிரி நினைக்கிற? ஆ? இல்ல, நீ பண்ணது எனக்கு கராத்தே மாதிரியே தெரியல. நியாயப்படி பார்த்தா இதுல நான் தான் தோத்ததா அர்த்தம். அதை பத்திலாம் இப்ப எதுக்கு பேசிக்கிட்டு? கொஞ்சம் நில்லு. இது வரைக்கும் நீ எந்த டோர்னமெண்ட்லயும் கலந்துக்கலன்னு கேள்விப்பட்டேன். உன் டேலண்ட் எப்படி வேஸ்ட் பண்றது நியாயமா? அப்புறம் எதுக்காக நீ இவ்வளவு ஸ்ட்ராங் ஆகணும்னு விரும்புற? நல்லவனாகிறான். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நான் சின்ன பையனா இருக்கும்போது என் மனசுல ஒரு பெரிய விஷயத்த நினைச்சுக்கிட்டேன். வளர்ந்ததும் எல்லாம் மாறிடுச்சு. இப்போதைக்கு என்னோட மனசுல அந்த மாதிரி எந்த எண்ணமும் கிடையாது. இப்ப நான் என்ன செய்யணும்னு நீயே சொல்லு. என்ன கேட்டா என்ன எனக்கு சொல்ல? என்ன தெரியும்? அந்த கோமாவோட சேர்ந்து நீ மேட்ச் பண்ணதா கேள்விப்பட்டேன். ஆமா, ஆனா தோத்துட்டேன். அப்படியா? நான் அவன்கிட்ட தோத்துட்டேன். ஆனா நீ அவனோட மோதினா கண்டிப்பா ஜெயிச்சிருவேன். இல்ல, தெரியாம தான் கேக்குறேன். நீ என்ன பத்தி இப்படி சொல்றது ஓவரால சில சமயம் நீ என்ன ரொம்ப தூக்கி வச்சு பேசுறியோன்னு தோணுது. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. நான் பொய்யா சொல்றேன், உண்மையதானே சொல்றேன். சரி, அதை விடு. ஆனா உனக்கு கோவம் வந்துச்சுன்னா நீ என்ன செய்வேன்னு எனக்கு தான் நல்லா தெரியுமே. ஆமாமா, அடி வாங்கி அனுபவப்பட்டதால சொல்றல. ஆனா என்னதான் இருந்தாலும் நீ ஒரு பையன், நான் ஒரு பொண்ணு. அப்படி பார்த்தா ஏதாவது ஒரு பிசிக்கல் கான்டெஸ்ட்ல நீ என்ன விட பெஸ்டா தான் இருப்ப. மேட்ச் நடக்கும்போது நீ பால் அந்த மாதிரி பாஸ் பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லை. கடைசியில நீ தான் ஜெயிப்பேன்னு எனக்கு அப்பவே தெரியும். அதான் நான் நம்பிக்கையா இருந்தேன்.
அநேகமா எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசுல இருந்து நீ என் கூட இருக்கிறதுனால மட்டும்தான் நான் ஒரு கேமர் கிட்ட இருக்கேன்னு நினைக்கிறேன். இது பிசிக்கல் ஸ்ட்ரென்த் எல்லாம் கிடையாது. என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, போலாம். அவனா வின் பண்ண ஃபீல் அவனுக்கு இல்லை போல. அதனால அவளை தோற்கடிக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு உன்ன மாதிரி இருக்கணும்னு தான் ஆசை டோமோ. இன்னைக்கு எபிசோடுமே நல்லா இருந்துச்சு. ஆனால் என்னென்னு இந்த கேம் பிளேலாம் ஃபுல்லாக காட்ட மாட்டேறாங்க. அதெல்லாம் ஃபுல்லாக காட்டினா நல்லா இருந்திருக்குன்ற மாதிரி தோணுச்சு. எனக்கு வந்து நடுவில் வந்து ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி ஆனியோட அம்மா அவங்க ஞாபகம்லாம் வந்துச்சு. அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்னால் ஒரு இது பண்ணுவாங்களா, இவ்வளோ பார்க்கறதுக்கும் எனக்கு அந்த ஃபீல் கொடுத்துச்சு டோமோ பார்க்கறதுக்கும். ஸோ அந்த மாதிரி சீன்லாம் வரும் அப்படின்ற மாதிரி பார்க்குறேன், எல்லாம் ஆனால் கட் ஆகிடுது. ஸோ அது ஒரு மாதிரி டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. காட்டியிருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமேன்ற மாதிரி தோணுச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து நம்ம கேர்ள்ஸோட இந்த ஃப்ரெண்ட்ஷிப். அந்த பொண்ணு வந்து கோல்டே எடுத்து வந்து கொடுக்குறா. பட் நம்ம பொண்ணுங்க தான் தெரியும், எதுவுமே எதிர்பார்க்காம அழகாக அது சூப்பராக கொண்டு போனாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம மிஸ்ஸஸ் வந்து இப்போ தான் எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்குது, ஏன்னு தெரியல. அவள் கொஞ்சம் கன்ஃபியூஸாகவே இருக்கும் அவன் கேரக்டர். ஆனாலும் இன்னைக்கு அவள் பண்ணுறது, அந்த நம்ம டோமோ கிட்ட அவள் நடந்துக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதான் பாபி டால் மாதிரி ஆள் இருந்தால் எல்லாம் செட்டில் ஆகிடல. ஒரு பர்த்டே எடுத்து வந்து அதுவும் கட்டிங்க, அது கோல்டு கட்டி எடுத்து வந்து கொடுக்குறானா, என்ன சொல்கிறது அவன். அதுதான் எனக்கு போன எபிசோட்லேயே சொன்னேன், இந்த மாதிரி ஆள் எப்படா இந்த உலகத்தை வாழ்றாங்க, ஈஸியாவில் ஏமாத்திடலாம், அம்மாவும் அப்படிங்கிறாங்க, இவ்வளோ அப்படிங்கிறாங்க, எப்படி இந்த உலகத்தில் இவங்க வந்து நிம்மதியாக வாழ்றாங்கன்ற மாதிரி. ஆனால் அவள் ரொம்ப தெளிவு, யார்கிட்ட தான் இருக்கணும், யார்கிட்ட இருந்தால் அது கரெக்டாக இருக்குன்னு தெரிஞ்சுதான் அவள் பழகுறா, எல்லாமே பண்ணுறதுனால அது ஓகே. அதேமாதிரி எல்லாருக்குள்ளேயுமே ஏதோ ஒன்று மனசுக்குள்ள வந்து ஒன்று இடிச்சிட்டே இருக்குன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. இப்போ நம்ம ஹீரோக்கும் பார்த்தா ஹீரோயின் மேலே ஒரு இது இருக்குது. அவள் தான் வந்து அவன் பெஸ்ட்டாக பார்க்குறான். இப்போ அவன் வந்து பசங்க அதெல்லாம், நான் வந்து ஒரு கேம், அந்த கேம் அதெல்லாம் பிடிக்குது, அது எல்லாத்துலேயுமே சிறந்தவளாக அவள் தான் இருக்கா. அவளை நான் தாண்டணும் அப்படின்ற மாதிரி அவனோட இது பார்க்குறான். பர்சனலாக சில ஃபீலிங்ஸும் இருக்குது. சின்ன வயசில் இந்த மாதிரி இல்லையோ, சகஜமாக இல்லையே அப்படின்ற அந்த ஃபீலிங்கும் இருக்குது. இவன் வந்து டோமோ வந்து லவ்வாக பார்க்குற, அது வேற கதை. பட் இவனுக்கு வந்து அது கன்ஃபியூஸ்லேயே இருக்குது, அது என்னன்னு தெரியாமல் புரியாமல் மனசுக்குள்ளேயே எல்லாருனா. அதே சமயம் அவள் கூட சகஜமாக சின்ன வயசுலேருந்து எப்படி இருந்தோமோ அதே மாதிரி இருந்து பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் எல்லாத்துலேயுமே பெஸ்ட்டாக இருக்கா அப்படின்றப்போ அது ஒரு மாதிரி அவனுக்கு ஒரு தோணுதுன்னு நினைக்கிறேன். அவள் பீட் பண்ணான், அப்போ தான் அது மாறுன்ற மாதிரி நினைக்கிறான்னு நினைக்கிறேன். அதான் அவனா வின் பண்ண மாதிரி எங்கே ஃபீல் ஆகுது. இவன் வின் பண்ணி கொடுக்குறா, அந்த டீம் வெற்றி ஆகுது அப்படின்ற மாதிரி ஆயிடுறதுனால நான் அடித்து வின் பண்ண முடியுது, என்னால் அந்த பவரை கொண்டு வந்து கொடுக்க முடியுதா அப்படின்னு அவன் எதிர்பார்க்குறான். இது பொறாமன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ போட்டி, இப்போ அவளுக்கு எதனா ஆகிடக்கூடாதுன்னு இவன் வரான், இவனுக்கு எதனா ஆச்சுன்னா அவள் துடிக்கிறான். மாற்றி மாற்றி அது ஒன்று ஆச்சுன்னா ஒன்று தாங்க மாட்டேங்குதுங்க, அதெல்லாம் இருக்குது. ஆனாலுமே அது ஒரு இடி இடிச்சிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இவன் புதுசாக வந்து இந்த பையனுமே வந்து பார்க்கத்தே ரக்கடா அப்படி இருக்கிறான். பட் அவன் சொன்ன விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது. இவ்வளோ டேலண்ட்டாக இருக்குது, அது ஏன்டா வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கு, எதனா பண்ணியிருக்கலாம்ல அப்படின்றது வந்து நல்ல அட்வைஸ் அது. அந்த இடத்துல அவனுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுமாரி அவள் வந்து அந்த கெட்டப்லாம் மாற்றிட்டு வந்தாள். அப்போ கூட வந்து அந்த ஜூன் தொடும்போது அந்த ஃபீலே அப்போ தான் ஃபீல் பண்ணுற ரொம்ப சாஃப்டான ஃபீல், வைக்க இப்படி ஹேண்டில் பண்ணாதது. ஸோ அந்த இது நல்லா இருந்துச்சு அந்த சீனு. ஒரு பொண்ணாக இருந்துட்டு இப்போ தானே நான் வாங்கிட்டு இதெல்லாம் பார்க்குறேன் அப்படிங்கிறதே ஒரு புதுசாக இருந்துச்சு அவளுக்கு. அதுதான் டோமோ ஆரம்பத்துலேருந்து ஏங்கிற அடி என்ன பொண்ணா பாடுறான்றது இந்த விஷயம் தான். அவன் வந்து பிடிக்கிறது கூட அவளை ஒரு பசங்கள்கிட்ட எப்படி நடந்துக்கிறானோ அப்படி தான் வந்துடும். பொண்ணுனா ஒரு மென்மையாக நடந்துப்பா, அது இல்லை அவங்ககிட்ட. அதை தான் எதிர்பார்த்து இவ்வளோ பண்ணிட்டு இருக்கான்றது இப்போ தான் புரியுது. ஓகே, இதெல்லாம் நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.